அந்த தீவிரமான உணர்வு தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு இல்லை என்ற ஒரு குறை எங்களுக்கு இருக்கிறது. வன்முறைக்காக அல்ல, கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அங்கே கர்நாடகாவிலே கன்னடர்கள் என்ற அந்த உணர்வு இருக்கிறது. கர்நாடகத்துக்கென்று ஒரு தனி கொடியை வைத்து இன்றைக்கு அரசியல் கட்சிகளுடைய கொடி இல்லாமல் கர்நாடகத்தினுடைய கொடி என்று அந்த கொடியை உபயோகப்படுத்துகிறார்கள். கர்நாடக தினம் என்று ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள். ஒரு வார காலம் எல்லோரும் அரசியல் கட்சி கொடிகளை கழட்டி வைத்துவிட்டு அவர்கள் கார்களிலும் வீடுகளிலும் கர்நாடக கொடியை பறக்க விடுகிறார்கள். அதை போல தமிழகத்திலே செய்ய வேண்டும் என்று அந்த முயற்சிகளை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி முயற்சி எடுத்திருக்கிறது. மற்ற அமைப்புகளோடு ஒரு கட்ட கலந்தாய்வு செய்திருக்கின்றோம். வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு தினம். அந்த தமிழ்நாடு தினத்தை ஒரு முதல் நிகழ்வாக தமிழகம் பூராவும் அனைத்து அமைப்புகளையும் அரவணைத்து தமிழர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாடு தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கி இருக்கின்றோம். தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். தமிழ்நாடு அரசே அனைத்து கட்சிகளையும் கூட்டி தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடியை அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படியெல்லாம் செய்வதன் மூலமாகத்தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழன் என்ற உணர்வை வளர்த்தெடுக்க முடியும். அந்த முயற்சிகளை முன்னெடுத்து செல்லுகின்றோம். அமைப்புகள் ஆதரவளிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். கண்டிப்பாக நவம்பர் 1ஆம் தேதி ஒரு நல்ல நிகழ்வை நாம் எதிர்பார்க்க முடியும். ஏப்பா 2 மாநிலங்களுக்கும் வந்து பிரச்சனை இது பண்ணுறது மத்திய அரசு அந்த ஒரு சைடு மாநிலத்துக்கு மட்டும் சப்போர்ட்டாக இது பண்ணுற மாதிரியே இது ஒரு வியூ வருது. கர்நாடகத்தில் நடப்பது தண்ணீருக்கான பிரச்சனை அல்ல, அது அரசியல் பிரச்சனை. ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மக்களுடைய கவனத்தை அவர்கள் மேல் திருப்ப பார்க்கிறார்கள். இந்த தண்ணீருக்காக இப்படிப்பட்ட வன்முறைகளை அங்கே நிகழ்த்தி மத்திய அரசு மாநில அரசை கலைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் ஆசைப்படுகிறது. தண்ணீருக்காக கர்நாடக அரசு கலைக்கப்பட்டால் மறுபடியும் காங்கிரஸ் வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக நடவடிக்கை எடுத்தால் வருகிற தேர்தலிலே கர்நாடகத்திலே வெற்றி பெற முடியாது என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். அதைத்தான் சொன்னோம். 2 கட்சிகளும் விளையாடுகின்ற விளையாட்டிலே பாதிக்கப்படுவது தமிழனாக இருக்கின்றார். உள்ளாட்சி தேர்தலில் இருக்கிற அனைத்து பொறுப்புகளுக்கும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற வேலைகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒன்றியத்திலும், நகரத்திலும் செய்து கொண்டிருக்கின்றோம். தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் முழுமையான முடிவுகள் எடுக்கப்படும். எங்களோடு கருத்தொருமித்து உள்ளாட்சி தேர்தலிலே சேர்ந்து போட்டியிடலாம் என்று கட்சிகள் முன்வந்தால் அதை பரிசீலித்து கூட்டணி அமைக்க முடிவு செய்வோம். நாங்க தான் அமைக்க முடியும்னா நாங்க ரெடின்னு தான் அர்த்தம். கருத்தொருமித்த கட்சிகள் நம்ம மட்டும் முடியாதுல்ல. அதான் கருத்து எந்த கட்சியா இருந்தாலும் பெரிய கட்சி சிறிய கட்சி என்ன இருக்குதுல்ல. இப்போ இந்த ஆளுகின்ற அதிமுக கட்சியோட முக்கிய புள்ளிகள் இது வீட்டில் ரைடு நடந்துட்டு இருக்கு. இதை அடுத்து வந்து ஏகப்பட்ட இது ரொம்ப இது பண்ணுறாங்க. அவங்கள குற்றம் செஞ்சப்பட்டாங்கன்னா அவங்கள வந்து பொறுப்பில் வந்து தூக்குறாங்க. இன்கம் டாக்ஸ் ரைடில் முன்னாள் அமைச்சர்களிடத்தில் அளவுக்கு அதிகமான பணம் கண்டுபிடிக்கப்பட்டால், சொத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த அமைச்சர்கள் மட்டும் பொறுப்பல்ல, ஆட்சியில் இருந்த அரசே பொறுப்பேற்க வேண்டும்.